ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஜிகே. ஜிகேல இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வே தான் ஏசியாலேயே இருக்க பெரிய ரயில்வே சிஸ்டம். இந்த வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரயில்வே சிஸ்டம் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூஎஸ். ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின். ஃபர்ஸ்ட் பேசஞ்சருக்காக ட்ரெயின் எப்போ விட்டாங்க அதெல்லாம் பார்க்கலாம். April 16, 1853 ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் அலோவ் பண்ணாங்க. அது மும்பைலேருந்து தானேங்கிற பிளேஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுச்சு. இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுச்சு அப்படின்னா 34 கிலோமீட்டர்ஸ். மொத்தமாக இதில் 14 கேரேஜஸ் இருந்தது. டோட்டலாக இதில் 400 பேசஞ்சர் ட்ராவல் பண்ண முடியும். லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம், அதாவது பேசஞ்சர் வெயிட் பண்ணுற பிளேஸ் தான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் கரக்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. அதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4483 feet. செகண்ட் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் கொல்லம் கேரளாவில் இருக்குது. இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3873 feet. தேர்ட் லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் கரக்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. இதோட டோட்டல் லென்த் 3519 feet. இந்த 3 பிளேசஸ் தான் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்க பிளேசஸ். லாங்கஸ்ட் ரயில்வே டனல். ரயில்வே டனல் அப்படின்னா சுரங்க ரயில் பாதை. இது எங்கே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பீர் பாஞ்சல் ரயில்வே ரேஞ்ச். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கு. ஜம்மு டு பாரமுல்லா போகிற லைனில் இந்த ரயில்வே டனல் இருக்கு. இதை 26 ஜூன் 2013 ஓப்பன் பண்ணாங்க. இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.215 kilometers. India's first sea bridge. பாம்பன் பிரிட்ஜ். கடலுக்கு நடுவில் அமைஞ்ச பிரிட்ஜ் எதுனா பாம்பன் பிரிட்ஜ். இதை 24 February 1914 ஓபன் பண்ணாங்க. இது மண்டபம் டு ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இருக்கு. இது பார்க் ஸ்ட்ரைட் பக்கத்தில் இருக்கு. இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6776 feet. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்ரோ ரயில். மெட்ரோ ரயில் வந்து நார்மல் ட்ரெயினை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஏசி, செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் மெட்ரோ ரயிலில் நல்லா இருக்கும். மொத்தமாக இப்போ 13 சிட்டிஸில் மெட்ரோ ரயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயிலை கொல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. டெல்லி மெட்ரோ ரயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். மிக உயரமான இடத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கும் ரயில்வே ஸ்டேஷன். இது டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இது ஒரு மெயினான டூரிஸ்ட் அட்ராக்டிங் பிளேஸ். இது எவ்வளோ ஹைட்ல இருக்குன்னா 2258 feet ஹைட்ல இருக்கு. Let's see a small recap of today's lesson. Indian Railways. First train Mumbai to Thane. It covers 34 kilometers. Longest railway platform in Gorakhpur, Uttar Pradesh. Longest railway tunnel Pir Panjal Railway Range in Jammu and Kashmir.
India's first sea bridge. Pamban Bridge, Rameshwaram. First metro rail. First metro rail started at Kolkata. Highest railway station. Gum railway station. It is in Darjeeling, West Bengal. Indian Railways பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிஞ்சுக்கலாம். New Delhi Railway Station was largest route relay interlocking system. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பிஸியான ரயில்வே ஸ்டேஷன். இங்கே இன்கமிங் அவுட் கோயிங் ட்ரெயின்ஸ்லாம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த டிராஃபிக்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷன் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரூட் ரிலே இன்டர்லாக்கிங் சிஸ்டம்காக. இந்தியன் ரயில்வே சிஸ்டமை டெய்லியும் 2.5 crore பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ பேர் இந்தியன் ரயில்வே சிஸ்டம் அதாவது ட்ரெயினை யூஸ் பண்ணி டெய்லியும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேர்? 2.5 crore பீப்புள்ஸ். இந்தியன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்ஸ் 2.5 crore passengers per day. இந்தியாவிலேயே அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இந்தியன் ரயில்வேஸில் தான் இருக்குது. 1.4 million பீப்புள்ஸ் இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ் வித் 1.4 million people. இந்தியாவிலேயே ரொம்ப ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் எங்கே தெரியுமா போகுது? மேட்டுப்பாளையம் டு ஊட்டி பேசஞ்சர் ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஹில் ஸ்டேஷனில் போகிறதுனால இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்தியாவிலேயே இதுதான் ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் இன் இந்தியா, மேட்டுப்பாளையம் டு ஊட்டி பேசஞ்சர் ட்ரெயின். திருவாண்டம் ஹிசாமுதீன் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ். இது மொத்தமாக 528 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது. இந்த ட்ரெயின் ஒரு இடத்துல கூட நிற்காது. ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் மட்டும்தான், வேறு எங்கேயுமே இந்த ட்ரெயின் நிற்காது. திருவாண்டம் ஹிசாமுதீன் ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் கவர்ஸ் a distance of 528 kilometers without a single stop. ஹவுராக் அம்ரிஸ்டர் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் அதிகமான இடத்துல நின்று போகும். இந்த ட்ரெயின் தான் இருக்கிறதுலையே அதிகமான ஸ்டாப்பிங் நின்று போகிறது. எவ்வளோ ஸ்டாப்பிங் இது நிற்குது தெரியுமா? 115 ஸ்டாப்ஸில் நின்று போகுது. ஹவுராக் அம்ரிஸ்டர் எக்ஸ்பிரஸ் has 115 stops, the record maximum for an express train. இது பிரிட்டிஷ் பீரியடில் இந்த மாதிரி தான் ட்ரெயினை ரன் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. இந்த டெக்னாலஜி இப்போ இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே தெரியுமா? தமிழ்நாட்டில் நீலகிரிஸில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. In India, rack and pinion rail system only operates in Nilgiris mountain railways. இந்தியாவிலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் எது தெரியுமா? இந்த பிக்சரில் இருக்கிறதா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். இது மும்பையில் இருக்குது. Chhatrapati Shivaji Terminus is considered to be the most beautiful train station in India. மகாராஜா எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் இருக்கலையே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் லக்ஸூரியஸ் ட்ரெயின். அதாவது ரொம்ப ஆடம்பரமான ட்ரெயின் இதுதான். Maharaja Express is most expensive luxury train in India.
இதுதான் அந்த ட்ரெயினோட பிக்சர். அந்த ட்ரெயினோட இன்டீரியர் இப்படி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. See you all soon in my next video. Until then, have a pleasant day.